இந்த 7G படம் வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஹாரர் மூவின்றது ஒரு ஆவியினுடைய அட்டகாசங்கள் தான். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் விட்லாச்சாரியாவினுடைய வாரிசுகள் தான். அவர் தான் ஜெகன் மோகினின்றதெல்லாம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அதெல்லாம் வந்து பேய்கள்லாம் வந்து அடுப்பில் தலையை விட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சும், காலை விட்டு ரசம் வைக்கும், அப்படிலாம் பயங்கரமான படங்களை விட்லாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் பிடி சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் தராங்களாம், அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிட்டு இருக்கான்லாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. அதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணுன்னா அது வந்து ஹாரூனால் முடியுது. நான் கவனிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த், எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம்னா பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரியற சித்தார்த்து தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம். இன்னைக்கு கூட ஹாரூன் சொன்னான். அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின், அது இப்போ பாருங்கள், எங்கள் டீம்லேயே இது ஒரே ஒரு பொண்ணு தான். இதை வச்சு தான் நாங்கள் காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு கேள்ல, இந்த பொண்ணு இல்லைன்னா யாரும் ஸ்டில்லு பேப்பரில் போட மாட்டீங்க. அதனாலேயே சொன்னேம்மா, எல்லா போட்டாவிலையும் நீ வந்துருமா, எங்கள் முகத்தெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காகவே இந்த பொண்ணு இன்றைக்கி பெரிய மனசோட இங்கே வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அண்ணன் சுந்தர் சி சொல்லுவார், நான் வந்து ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாற்றிருக்காங்க, என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவார். இந்த பேய் படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்குன்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு மாபெரும் துறை, சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு. நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது. அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 வாங்கும்போதே நினப்பேன், இன்றைக்கி நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம், எப்போன்னு தோ லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட், நான் ஏசி பஸ் கொடுக்கும், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு. இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடித்து அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல, அவரை நான் போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயிற வரையும் நடந்திருப்பேன், படி ஏறி இருப்பேன். ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆரன் சார்கிட்ட போய், அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க, ப்ரொடியூசர் போல இருக்குது, ப்ரொடியூசர். எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும், இத்தனை கோடிகளை பார்த்துட்டு ஒரு பட்டம் எடுக்க முடியலையேன்னு விருத்தம் இருக்கும். இருந்தாலும் நடிப்புன்னு ஓடினதுனால சார் வந்து 1 நாள் கொடுத்தாங்க. திடீர்னு நான் சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டா 100 படம் 1 நாள் இல்லை, உங்களை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரே நாள் டைம் இல்லை, அன்றைக்கி டேட் இல்லை, ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ லான்ச்சு, நேற்று நைட்டு ஷூட்டிங், திருவேண்டத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், 7 மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோ லான்ச்சு, செகண்ட் ஆடியோ லான்ச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த
படத்தில் அந்த சீன் எடுத்தார் பாருங்க டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம் சார். மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான், 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பாட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஸோ 7G இப்போ ரெயின்போ 2 அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7Gங்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு. நீங்கள் எழுதணும், சின்ன சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். 7Gயை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. RRP என்னமோ நீங்கள் எழுதுறது தான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்ரி கால் எனக்கு ஒரு படத்துக்கு வரும்போது ஃபஸ்ட் கொஸ்டின் நடிக்க கூப்பிட்றீங்களா மியூசிக் கூப்பிட்றீங்களான்னு கேட்பேன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன். அண்ட் தென் ஐ டிட் த மியூசிக் ஃபார் த ஃபிலிம். ஸோ ஹருண் பற்றி சொல்லணுன்னா சொன்ன மாதிரி செம்ம ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்குது, அவருக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் ஹருண் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஸோ ஐ ஹோப் நீங்கள்லாம் படம் பார்க்கும்போது யூ வில் ஆல் என்ஜாய் த ஃபிலிம் பிகாஸ் சோனியா அகர்வால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி இஸ் ஆல்சோ டன் வண்டர்ஃபுல் ரோல். அண்ட் ஓவரால் த ஹோல் பேக்கேஜிங் நல்லா வந்திருக்கு. த எடிட்டிங், த கொரியோகிராஃபி, த கேமரா ஒர்க் எல்லாமே ஃபைனல் அவுட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும். அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சார் படம் பேர் என்ன சார்? 7G சூப்பர் சார், நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் 7G ரெயின்போ காலனி. சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க? சோனியா அகர்வால் மேடம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து பார்த்தாயின்னு போயிட்டு இருந்தேன். அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நான் நினச்சேன் வந்து ஏற்ற அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் போல் இருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அருண் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர். நான் விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸாக படம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் எல்லாரையும் ஒரு வைபாக டீமை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும். இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு. உங்கள் எல்லாரையும் இந்த படத்தோட 7G படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோடய டேரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு. ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும். ஆனால் எங்கள் ஆஃப் கேமரா வந்திங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூவியுமே செம்ம லாஃப்டர் ஆகிட்டா. அண்ட் டோட்டல் டீம், என்னோடய சினிமாட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும், சித்தார்த் விப்பனாக இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு. சோனியா மேம், சுப்ரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். நன்றி. 7G அப்படின்றப்போ எல்லாருக்கும் அந்த வர அந்த ரெயின்போ காலனி வர்றது வந்து அது எல்லாருக்கும் யூஸ்வலான விஷயம். ஆனால் 7G ரெயின்போ காலனிக்கும் இதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கோஇன்சிடென்ஸாக எல்லாமே நடந்தது. ஆக்சுவலாக நான் அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 13th ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அது ஒரு வேறு ஒரு டிவி சேனல் வந்து அவங்க 3-4 இயர்ஸ்க்கு அப்படியே வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால ஒரு ஷூட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி வந்து அது அவைலபிள் இல்லை, நீங்கள் 7th ஃப்ளோரில் பார்த்துங்க அப்படின்னாங்க. சரி, அப்புறமா வந்து நான் 7th ஃப்ளோரில் செக் பண்ணும்போது 7H நல்லா இருந்தது. சரி, என் பேரும் சொன்னால் சென்டிமெண்ட்டாக ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஒரு 1 டேயில் நான் சொன்னேன் சம்திங் எலக்ட்ரிக்கலோ சம்திங் ப்ளம்பிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் 7G எடுத்துங்க அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 பேர்ட்ட ஸ்கிரிப்ட் சொன்னேன். லாஸ்ட்டாக அந்த டேட் இஷ்யூ, அந்த கொஞ்சம் அந்த டைம், அந்த பேமெண்ட் இஷ்யூ லாஸ்ட்டாக எனக்கு உள்ளே கம்மிட் ஆனவங்க வந்து சோனியா அகர்வால் மேம். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த டைட்டில் பிளான் பண்ணியோ நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்படியே ப்ரெஸ்ஸில் கொஸ்டின் கேட்பீங்க.
நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். டைட்டிலுக்கோ இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல. எல்லாமே நான் ஒரு 3-4 டைட்டில் கில்லில் கொடுத்தேன். அவைலபிள் இல்லை அவைலபிள். ஏன்னா எனக்கு பிளாக்கோ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில், ஒரு டார்க் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி டைட்டில் எனக்கு கனெக்டாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிள் நாங்கள். நான் ஜஸ்ட் லைக் தட்டா 7Gன்னு கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்களே கால் பண்ணாங்க, அவைலபிள் இருக்குது, நீங்கள் டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.